பிடிக்கிறோம், விதவிதமா சமைக்கிறோம், ரகரகமா ருசிக்கிறோம். மழை பெஞ்சு இருக்குது அப்படியே நர்றாப்பியா எதனா அந்த பக்கம் தோப்பு தோப்புக்கு எதனா காடை கிடைக்குதா பாடுறாங்க. போய் பார்த்தேன் குழம்பு காடை பிடிச்சா கீழே பாடுறான். அது ஒண்ணு ஓடுறான், இதை ஒண்ணு ஓடுறான், அங்க ஓடுது பாரு, முன்னாடி அந்த அங்க புதாருக்கு ஓடுது பாடுறான், ஓடுறான் அங்க ஓடுறான், அந்த சந்துக்கு போது பாடுறான், அங்க ஓடுது பாடுறான். என்ன காடைக்கு எப்படி போய் செய்யற? ஆமா, இது காடை கிரேவி பண்றாங்க. நல்லா கிரேவி தம்மா மீடியமா ஒரு பீஸ் போடுறேன். போதுமாமா பீஸ்? பீஸ் சரியா போச்சு. அதனால துண்டு போடு போடு போடு, நல்லா லெக் பீஸ் மாதிரி போடு காடை. போடுறோம் மாமா. பச்சை மிளகா ஆஞ்சிருக்கிறேன் மாமா. நீ சொன்ன மாதிரி வந்த மாமா காடை கிரேவி. அந்த காடை பிடிக்கிறது காடை கிரேவிக்கு வந்தாக்கா கட்டு வரத்துல காடை நீங்க எதிரே பார்க்கல மாமா. நீ சொன்னதுமே இல்ல, அது மலை இடத்துல அப்படியே தான் குடுக்கும். நாட்டு காடை அப்படியே எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே வீரமணி டைவ் அடிச்சு பிடிக்கிறோம். காடை பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆடுமே இருக்கு. தமிழ் அப்படியே ஓடி ஓடி குமிச்சு வளைச்சு ரவுண்டு கட்டுறான்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே மலை இடத்துல அவ்வளவு காடை கிடைக்குதுன்னு நினைச்சு கூட நான் கூட நினைச்சு பார்க்கலாம். என் வாழ்க்கையில இன்னைக்கு தான் முதல் டைம் காடை பிடிச்சிருக்கேன். தம்பி, நீ நிறைய டைம் பிடிச்சிருக்கடா காடா? நீ நான் நிறைய பிடிச்சிக்கிறேன் காடை. நீ நிறைய பிடிச்சிருக்க. காடை பிடிக்கிறதே வேலையை வச்சு சுத்தி இருக்கிறேன். நான் செஞ்சாலும் செஞ்சிருப்பேன். எல்லாம் காஞ்சிச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். காடை கறியை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கினாதான் நல்லா இருக்கும் ஃப்ளேவர். உப்பு போட்டால் தான் உப்பு இருக்கிற ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருக்கும். பச்சை மிளகா தக்காளி போட்டுக்கலாம். எதுக்காக நான் கறிக்கு அப்புறமா தக்காளி போடுறது? அந்த தக்காளியோட ரசம் அப்படியே கறிக்குள்ளே இறங்கி கறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். அதில் தான் போடுறதா? ஆமாம். கறி முக்கால்வாசி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கரெக்டாக மசாலா வகைகள் போட்டுக்கலாம். ஆனால் வீட்டில் அரிசி தானே? ஆமாம். என்னென்ன டைம் ஆகுது? 7 மணி ஆகுதுப்பா. எவ்வளோ லேட்டு? மழை ஜோனு மழை. அதனால் லேட் ஆகிடுச்சு. காடை பிடிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சா? மாமா, நம்ம காடை பிடிச்சி காடை கிரேவி பண்ணலாம்னு நினைக்கிற போது சரியான மழை. அதனால் பாருங்க, கிட்டத்தட்ட 7 மணி ஆகி 7 மணி இருட்டிக்குச்சு. நம்ம காடை கிரேவி செஞ்சு நம்ம சாப்பிட்டு போகிற வரைக்கும் மணி 10 மணி ஆகிடும். 10 மணி ஆகும். மக்களை எல்லாம் உங்களுக்காக தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் இந்த பக்கம்லாம் என்னென்ன கத்துது பண்ணுங்க. இந்த பக்கம்லாம் என்ன கத்துது? எல்லாம் மயில் நரி எல்லாம் ஓலையிடுது கத்துது, சவுண்டு வருது. இந்த பக்கம் மயில் அதிகமாக இருக்கா? மயில் நரியெல்லாம் நிறைய எல்லாமே இருக்கு. இவ்வளோ போட்டுக்கலாம். ஏன் கறியாப்பில் லாஸ்ட்டாக போடுற? அப்போ தான் வாசனை அருமையாக இருக்கும். அப்படியே தூக்கும், மனம் தூக்கும். அதனாலயா? ஆமாம். காரம் நிறைய இறங்குன்ற. காரம் இறங்க அப்படியே அந்த கறியாப்புல் போடுறதுனால அந்த ஃப்ளேவர் அருமையாக இருக்கும்.
நறுமணம். ஆமா, அந்த வாசனை எப்படி வருது பார். தட்டி ஒண்ணா. ரொம்ப நைட் ஆகி போச்சு, கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. மலை விட்டு பின்னாடி தான் அந்த காடை கிரேவி எடுக்கிறோங்க. எப்படி இருக்கு நைட்ல செஞ்சது? சூப்பர், நல்லா இருக்கா? அருமையாக இருக்கு. காடை லெக் பீஸ் பூ மாதிரி வந்துருக்கு. நைட் ஆகி போச்சு, என்ன பண்ணுறது? அருமையாக இருக்கும் நைட் வந்தால் கூட. காடை கிரேவி ரைஸு சூப்பர். மலை ஏறத்தில் காடை கிரேவி வேற லெவல். வேறுமணி எப்படி இருக்கு? பஞ்சு மாதிரி வந்திருக்கு காடை. நல்லா இருக்கா? சாப்பாட்டுக்கு அதுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஓகே, இப்படி ஓடி காடை பிடிச்சேன், அதுக்கு நீங்கள் ஒருத்த தான் கூலி. மழை எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? மழை சாறு இல்லை, மழை அதிகமாக குட்டி. ஆ வீடியோவே இதாகி போச்சு. விட்டக்கூடாது, நீங்கள் எடுத்தே ஆகணும். அப்படியே எடுத்தாச்சு. நேற்று 8 மணி ஆகுது. 8 மணி முடிக்கிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு 10 மணி. 10 மணி. வேறு மணி எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கு. மசாலா எல்லாம் சும்மா சாரம் ஃபெயினாக இறங்கி. சாப்பாடு கிரேவிக்கும் எப்படி இருக்கு? சாப்பிட்டா இருக்குது. சாப்பாட்டுக்கு கிரேவிக்கும் சூப்பராக இருக்கு. அமர்நாத் எப்படி இருக்கு? சரியாக இருக்குது சாப்பாடு. சாப்பாடு கிரேவிக்கு சூப்பராக இருக்குது. இந்த கருவேப்பிலை, ஒரு துண்டு கறி, சோறு வச்சு சாப்பிட்டாக்க நல்லா இருக்கு. அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஜாஸ்தியாக வந்து எலும்பு தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து எலும்பை வந்து கீழே போடாதீங்க. அந்த எலும்போடு சாப்பிட்டா தான் நல்லா வைட்டமின் ஜாஸ்தி. எலும்பை நல்லா மென்று நல்லா முழுங்கிடுங்க. தமிழ் சொல்வா எப்படி சாப்பிடணும்? எலும்போடு சாப்பிட்டாதான் கறிக்கு எலும்புக்கும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் 2 பீஸ் சேர்த்து சாப்பிடுங்க. எலும்பெல்லாம் விற்கவே கூடாது. காடையெல்லாம் காடை கௌதாரி இதெல்லாம் எலும்போடு தான் சாப்பிடணும். ரைட். சாப்பிட்டாக்க எலும்பு சவுண்டு வெளியே கேட்கணும் சாப்பிட்றது. அப்படி சாப்பாடு காடை கிரேவி தரமாக இருக்கு. ஆமாம், நான் ஒன்றும் டைம் தான் ஆகி போச்சு. மற்றபடி அந்த குறையும் இல்லை. இதெல்லாம்